ஹாய்களோட வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஹேட் டு லவ் மினி சீரீஸ் போட்டோம்ல, அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்து கேளுங்க, அப்போ தான் வந்து ஸ்டோரி புரியும். அண்ட் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். ஹைப் எதனா ஆப்ஷன் வந்து காட்டுச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்துட்டு ரெக்கமெண்டில் போகும், நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பில் ஆகும். சரி, ஓகே. லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா, ஜங்குக்கு வந்துட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். சடனாக வந்துட்டு நான் இனிமேல் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், இனிமேல் தான் உன்னை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓ, இந்த டிபார்ட்மெண்ட் தானா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் அனுபவிக்க போகிறீங்க. பிகாஸ் நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான், உனக்கு சீனியர். சாரி, மரியாதை முக்கியம் இல்லை, உங்களுக்கு சீனியர் சக்தி. நம்ம இனிமே அடிக்கடி மீட் பண்ணலாம். பை, பட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அல்ல இல்லை, என்னடா அவன் நல்லா தான் பேசிக்கிருந்தா திடீர்னு ஒரு மாதிரி மாறுறானே அப்படின்ற மாதிரி பயம் ஆயிடுச்சு. பழசு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதனா பழி வாங்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. பட் சேம் டைம் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அன்னைக்கு டேயிலேருந்து ஜங்குக்கு உங்களை டார்ச்சர்னு கிடையாது, பட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். லைக் உங்களை கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டார், உங்கள் பின்னாடியே வந்து வர்றது. நீங்கள் ஈவினிங் போகும்போது வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறது. பக்கத்துலேயே தான் கேன்டீன் இருக்கும், ஆனால் அவர் வந்துட்டு அங்கெல்லாம் குடிக்க மாட்டார். தென் பென் வேணும், பேப்பர் வேணும். அவர் தான் அவர் கிளாஸோட ரெப்பாக இருப்பார். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜூனியரோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவார். போயிட்டு அங்கங்கே ஒர்க்கெலாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பார். உங்களை ஒரு இடத்துல தனியாக விட மாட்டார், வந்து எதனா வந்து பேசிகிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு அது பிடிக்கலை. நம்ம தான் ஒன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமே ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கீங்க, காலேஜ் முடிஞ்சிட்டு. சேம் ஜங்குக் உங்களை வந்து கூப்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் போகிறீங்க. ஜங்குக், உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் கல்யாணமாக பண்ண போகிறா? பண்ண மாட்டல்ல. நான் வேறு எதாவது கூப்பிட போகிறேன், எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்குறியா? பக்கத்தில் தானே கேன்டீன் இருக்குது, அங்கே போய் குடிக்க வேண்டியதானே. அங்கே நல்லா இல்லை, 2 days ஒன்ஸ் தான் பிடிச்சி வைக்கிறாங்க தெரியுமா. அதான் நீ கொண்டு வர தண்ணி நல்லா இருக்கு. சில்லியாக பதில் சொல்லாது ஜங்குக். எதனா சின்ன பாப்பா கூட கேட்க மாட்டாங்க தெரியுமா. உனக்கு ஏதாச்சும் ரீசன் வேணும் என் கூட பேசுகிறதுக்கு, அது தானே? அப்போல்லாம் இல்லை, எனக்கு தண்ணி உண்மையிலே தவிச்சுது, அதனால தான் கேட்டேன். இப்போ என்ன, தண்ணி கேட்டது தப்பா? சாரி, ஓகேவா? நான் போய்க்கிறேன், நான் இன்னைக்கு கேட்கல. ஓகே, இப்போ பரவாயில்ல குடி. இல்லை பரவாயில்ல, கேட்டல குடி. உனக்காக தான் நான் ஃபுல்லாக கொண்டு வந்தேன், அப்புறம் நான் வெயிட்டோடு தூக்கிட்டு போகணும். ஓ, எனக்காக கொண்டு வரலாம் தெரியுது, ஆனால் கொடுக்க தான் மனசு இல்லை உனக்கு. ஜங்குக், குடிக்கிறியா? நான் போகட்டா? சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் காலேஜ் போகிறீங்க. ஜங்குக்கை நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அப்பாடா, இன்றைக்கி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி, நீங்களும் வந்துட்டு கிளாஸ் போயிட்டு கிளாஸ்லாம் வந்து கவனிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. என்ன மாதிரி இருக்குது, கிறுகிறுன்னு வருது. எல்லாம் அந்த ஹாஸ்டல் ஃபுட்னால தான். காலையிலேருந்து குழம்பு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்தேன். 2 days வேறு சாப்பிடல. காலையில் ரொம்ப பசிக்கும், வேறு சாப்பிட்டுட்டேன். ஐயோ, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, வேறு ரொம்ப வலிக்குது. கண்டிப்பாக அவ்வளோ காரம் கொட்டி வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்டனால தான் அல்சர் வேறு வந்திருக்குமோ. ஐயோ முருகா, இப்படி போய் அந்த பிளேஸில் போய் மாட்டிக்கிட்டேனே. என்னால் கிளாஸ் கூட கவனிக்க முடியல. பேசாமல் மதியத்தோட போயிடலாமா?
கண்டிப்பாக போயிடணும். என்னால் இருக்க முடியாது. ஹாஸ்டல் போனால் அதே சாப்பாடு தானே இருக்கும். நம்மகிட்ட காசு கூட இல்லை. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம போயிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துடலாம். இப்போவே சொல்லிட்டு கிளம்பலாமா? முடியலையே. சரி, எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மதியத்தோட கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப முடியல, வயிறுலாம் ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் எப்படியும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே இருக்கீங்க. உன்னால் அதுக்கு மேலே முடியல. லன்ச் பிரேக் வந்துட்டு விடுறாங்க. ஸோ நீங்கள் அப்போவே வந்து கிளம்பி இப்படி உங்களால் நடக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. விட்டால் கீழே விழுந்துருவீங்க போல். நீங்கள் எப்படியும் மேனேஜ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. நீங்கள் என்னென்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஜங்குக் தான் உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவும் ரொம்ப க்ளோஸாக. உங்களோட பேக்குக்கு ஒரு ஒரு 2-3 இன்ச்சு தான் வந்துட்டு கேப் இருக்கும். அப்படி பக்கத்தில் க்ளோஸாக நடந்து வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏ, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க? அது சக்தி, அது கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி தான் பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுவியா? பார்க்குறவங்களே என்ன நினைப்பாங்க? தள்ளி போ ஜங்குக். கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் நடந்து வர்ற. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ என் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு. உன் லைஃப்லேருந்து வந்துட்டு நான் உன் லைஃப்பில் எதனா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வர்றேன் நான் அகெயின். நான் பாட்டுக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு தானே இருக்கேன். ரொம்ப ஏன் என்ன பட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? என்னால் முடியல ஜங்குக், கொஞ்சம் கூட முடியல. டெய்லி உன்னோட டார்ச்சர்னால என்னால் முடியல சுத்தமாக. ஏன்டா உன்னை பார்த்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கிற. உன் மேலே கொஞ்சோன்னு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத ப்ளீஸ். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என் பீஸை கெடுக்காத. நானே இப்போ தான் தனியாக என் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக், என்னால் இதுக்கு மேலே முடியல. நானே இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் உனக்கு. நீ நானும் பிரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நீ. அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேனா? லவ் பண்ணது பெரிய தப்பா? ரெக்ரெட் பண்ண வைக்கிற ஜங்குக், சீரியஸ்லி. நீ ஏன்டா பார்த்தோம், நீ ஏன்டா லவ் பண்ணோம் அப்படின்னு என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும். நிம்மதியாக வச்சுருந்துருப்பேன். ஹாப்பியாக இல்லைனாலும் நிம்மதியாக இருந்திருப்பேன். டெய்லி சித்திரவதை அனுபவிக்கிற ஒரு நாள். ப்ளீஸ் ஜங்குக், என் லைஃப்பில் வராது ப்ளீஸ். பேசிட்டியா? எல்லாமே ஓவரா? நான் இப்போ பேசலாமா? என்ன சொல்லணும்? என்ன சொல்ல போகிற? சொல்லு, நான் கேட்குறேன். சொல்லு ஜங்குக், நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், சொல்லு. உன்னோட டாப்பில் பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே உனக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும்ல? அதான் உன்னோட டாப் ஃபுல்லாக இருக்குது. நீ காலேஜ்குள்ளே என்டர் ஆனானே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். தேங்க் காட், யாரும் அவ்வளோ உன்னை நோட்டீஸ் பண்ணலை. உன்னோட துப்பட்டா வந்துட்டு அந்த இடத்துல மறைச்சிட்டு இருந்துச்சு. பட் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அதான் போயிட்டு நாப்கின் வாங்கலான்னு போயிட்டேன். சரி, வெளியில் வருவேன்னு நான் வெயிட் பண்ணேன். 3 ஹார்ஸ் உள்ளே இருந்தேன். வேறு யாராச்சும் நோட்டீஸ் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே சொல்லவே இல்லை. அதான் வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு உன் பின்னாடி வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, தப்பு தான். நான் லைஃப்பில் வர்றதே உனக்கு பிடிக்கலை, மூஞ்ச பார்க்குறதே உனக்கு பிடிக்கலன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சக்தி. இட்ஸ் ஓகே, நான் யாரோ தானே, பிரச்சனை இல்லை. எப்போவுமே நீ புரிஞ்சுக்கிட்டதே இல்லைல்ல நான் என்ன சொல்ல வர்றது. இது என்ன எனக்கு புதுசா? பரவாயில்ல சக்தி, பரவாயில்ல. எப்போவுமே நீ என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டதே இல்லைல்ல. நீயா தானே ஒன்று முடிவு எடுப்ப. அது மாதிரி தான் இதுவும். எனக்கு
இப்போல்லாம் வலிக்கிறது இல்லை, சொரணம் இல்லாமல் போயிடுச்சு. ம், நோ ப்ராப்ளம். இந்தா நாப்கின் பிடிச்சிக்கோ. போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஸ்டல் போ. ம், அண்ட் ஒரு மாதிரி இருக்கும்ல, இந்த டயத்தில் உனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும்ல, சாக்லேட் சாப்பிடு, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே? அண்ட் ஐம் சாரி, நான் இதுக்காக தான் உன் பக்கத்தில் க்ளோஸாக நடந்து வந்தேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி தப்பாக பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அன்னையிலேருந்து ஜங்குக் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. உங்களை பார்த்தா கூட அவர் பாட்டுக்கு போயிடுவார். நீங்கள் அவர்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, பட் அந்த பேசுகிறதுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். நீங்கள் இங்கே வந்தால் கூட அவர் வந்து எங்கேயோ போயிடுவார் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சில் கூட முழிக்காத அளவுக்கு தான் வந்துட்டு அவர் இருந்திருப்பார். ஸோ அப்படியே ஒரு 1 month போயிருக்கும். இப்போது ஈவினிங் டைம் நீங்கள் ஜங்குக் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறீங்க. நீங்கள் வரதை பார்த்தோன்னே ஜங்குக் எந்திரிச்சு போகலான்ட்டு போகிறாரு. ஜங்குக், ஒரு நிமிஷம் போகாதீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் அப்படி சொல்லவும் ஜங்குக்கும் வந்துட்டு போகாமல் அதே பிளேஸில் நிற்கிறாரு. பட் உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேசினா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நிற்கிறாரு. சொல்லுங்கள் சக்தி, என்ன வேணும்? அது ஜங்குக், அது என்ன வேணும் சொல்லுங்கள், எதுனா ஹெல்ப் வேணுமா? அது ஐ நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் யூ. என்கிட்ட இருந்தா என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். அது அது இன்றைக்கி தான் என்னோடய ப்ரொஃபஸர் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னும் 15 daysக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அதில் நிறைய டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? நீங்கள் எனக்கு சீனியர் தான், நீங்கள் தான் கிளாஸ் டாப்பர்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு. ஓ அதுதானா? ஓகே, ஹெல்ப் தானே, தாராளமாக பண்ணிடலாம். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அது இந்த டாப்பிக்கில் தான். ஓ, இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஓ, எனக்கு ப்ராஜெக்டில் எப்படி பண்ணணுன்ற பேசிக் கூட தெரியாது. நான் படித்த யூஜி காலேஜில் ப்ராஜெக்ட் அவ்வளோவா கொடுக்கல, அப்படியே கொடுத்தாலும் செட் ஆஃப் குரூப்பில் நானும் ஒரு மெம்பர் தான், அதில் லீடரே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதை பற்றின எனக்கு எந்த அவேருமே கிடையாது, பேசிக் கூட தெரியாது. ஸோ எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்கணுன்ற தாட்லலாம் இல்லை. நான் சார்கிட்ட டவுட் கேட்டேன், சார் தான் வந்து சொன்னாங்க சீனியரில் யாருனா வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க, டாப்பர் எதுனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் எதுவும் நினைக்கலன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக, இதில் என்ன இருக்குது, தாராளமாக. ஈவினிங் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், மார்னிங் உங்களாலே வர முடியாது. ஈவினிங் ஒரு 5 to 6 ஒரு 1 hour நம்ம லேர்ன் பண்ணாலே போதும். லேர்ன் பண்ணிகிட்டே அப்படியே ப்ராஜெக்ட் ஒர்க்கும் சைட் பை சைடு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல. உங்களுக்கு ஓகே தானே? அது ஜங்குக், என்னோடய ஹாஸ்டல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், நான் 5 o'clock ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலேஜே வந்துட்டு 4:30 தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் பஸ் பிடிச்சி அங்கே நடந்து போகிறதுக்குள்ளே கரெக்டாக 5:50 ஆகிடுது. என்னால் இருக்க முடியாது. ஓ, அப்போ வேறு என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள். அது
அதான் எனக்கும் தெரியல. கிளாஸ் டயத்தில் அது நான் பெர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தேன். பட் அவங்களும் செமஸ்டர் வர்றதுனால கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் கொடுங்க. நம்ம நான் காலில் எல்லாமே சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ல? ஆ ஜங்குக், இப்போ தானே சொன்னேன் என்னோடய ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. என்னோடய வார்டன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஓல்டு டைப் அவங்க. அதான் கால் எதுனா பேசினாலே ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்னால தான் பேசுகிறேன் அப்படின்னு. நான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பார்த்தேன். பட் அவங்க அலோவ் பண்ணலை. என்ன இப்படி ஒரு ஹாஸ்டலா? இப்படி இல்லாமல் ஹாஸ்டல் இருக்கும்? நல்ல வேலை, இதனால தான் நான் ஹாஸ்டல்லாம் சேரலை. எனக்குமே பழக்கம் கிடையாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ஹாஸ்டலில் சேர்ந்துருக்க மாட்டேன். தெரியாமல் சேர்ந்துட்டேன். அதான் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கேன். என் கூட இருக்கிறவங்கலாம் அங்கே இருக்க பிடிக்காம நிறைய பேர் குவிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என்னாலே அங்கே இருக்க முடியல. ஓ, அப்போ சீக்கிரமே ஒரு நல்ல பிளேஸ் பாருங்கள். ஒரு நல்ல பிளேஸில் போயிட்டு நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்படி தான் நானும் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஊரில் எந்த பிளேஸுமே எனக்கு தெரியாது. ஹாஸ்டல் விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் ஹாஸ்டல்னு இருக்கேன். அதான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, எப்படி வேறு ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதோட ஹாஸ்டல் ஃபுட் எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. சாப்பாடு நல்லாவே இல்லை. அதான் தனியாக எதுனா ரூம் ரெண்ட் எடுத்து தங்கலாமேன்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? எனக்கு தெரிஞ்சு இங்கே அவ்வளோவா ரூம்ஸ்லாம் இருக்காது. மோஸ்ட்லி மென்ஸ்க்கு தான் இருக்கும். அப்படியே கேர்ள்ஸ் தனியாக தங்கணுன்னா ஒரு 4-5 பேரோட அது மாதிரி தான் தங்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு 1 இயராக ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் தனியாக. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டா? பரவாயில்ல, சொல்லுங்கள். அது வேணும்னா நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோ அக்கா. அண்ட் டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.